ராம் சீதா சீரியல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சீதா வந்து பேசுகிறாங்க. இவ்வளோ தானே டெய்லரை வச்சு வந்து முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. டெய்லர்னா இங்கே மட்டும் வச்சு முடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் ஏதாவது ஒரு யூனிட் வந்து செட் பண்ணுங்கள். டெய்லரை வந்து என்ன கம்பெனிக்குள்ளே வச்சு தான் தைக்கணுமா என்ன? பெட்டராக வந்து நம்ம கம்பெனிக்கு வெளியில் ஒரு யூனிட் வந்து பிடிச்சி தைச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வந்து சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம கிடைக்க வேண்டிய 25% வந்து கெடுத்து விட்ருவா போல இருக்கேன்னு அர்ச்சனா வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணவே இல்லை. அப்போனா பெட்டரான ஒரு ஐடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏகப்பட்டது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்ல வேண்டியதானு சொல்லி சீதா வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம அர்ச்சனாவை. என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஏன்டி கேவலப்படுத்துகிற? உனக்கும் ஒன்றும் மரணும் தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலை நீ எதுக்கு தத்துவமாக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது துரை நீ போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருன்னா சுபாஷ் வாடா போகலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ போனால் 25% ஷேர் தர மாட்டாலே, எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு தான் வரணும். அதே சப்பாத்தி தான் இருக்குது, உங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல, போங்க முதல்ல. சப்பாத்தி தான் இருக்குன்னா நான் வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஐயா சாமி நீ வீட்லேயே உட்காருப்பா சாமி அப்படின்னு சொல்லி சேதுராமன் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து சுபாஷ் வந்து திட்டுறாங்க. நான் மட்டும் போகிறேன், இவன் வராது தான் எனக்கு ரொம்ப நல்லது. டாடி அங்கிள் இன்னைக்குள்ளே ஏகப்பட்ட வேலையெல்லாம் சூப்பராக முடிச்சிடணும். சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வந்து யூனிட்டையும் பிடிச்சிடணும். குரூப்பாக வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த இடத்துக்கு லொக்கேஷனில் வந்து இன்றைக்கி சாயங்காலமே வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. டெய்லரிங் செட்டப்லாம் வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அதில் மிஷின்லாம் நல்ல மிஷினரிஸாக வந்து பார்த்து இருக்கணும். மிஷின்லாம் சரியில்லைன்னு வச்சுக்கேன், அப்புறம் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கே நேரம்லாம் ஓடி போயிடும். அப்பாப்பா கம்பெனி மேலே இவ்வளோ அக்கறையாக வந்து இருக்க, நீ சாப்பிடுப்பா, சாப்பிட்றதுக்கு தானே இருக்க, என்ன சாப்பாடு தான் முக்கியம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் நான் பேசுவேனா அப்படின்னு சொல்லும்போது சண்டையை நிப்பாட்டுங்கடா. இதில் தவிர நமக்கு பேர் தான் கிடைக்கணும். லாபம் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த யூகே ஆர்டரை வந்து நல்லபடியாக வந்து முடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம சேதுராமன். அர்ச்சனா வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே நான்சி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. கீழே வந்து என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஓ தையக்காரிக்கு வந்து இவ்வளோ வந்து தில்லெல்லாம் வந்துருச்சா, என்னையே வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் யூனிட்லாம் போட்டு மிஷினரிஸ்லாம் வாங்கி வச்சு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? என்னது தையக்காரியா? மகா தான் எப்போதும் தையக்காரின்னு சொல்லுவா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக பட்டமாயிட்டாங்க. இந்த டைரியில் தான் படித்தேன். அடுத்தவங்க டைரியை வந்து படிக்கிறது தப்பு இல்லையா? நீ 25% சொத்துக்காக வந்து இங்கே தலைகீழ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கல, அது தப்பாக ஆகிட்டா நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எதுவுமே நல்லதுக்குன்னா நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல சுபாஷ் வந்துடுறாங்க. டைலரிங் யூனிட்டை முதல்ல நிப்பாட்டினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சு 25% வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக கம்பெனி திவாலானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ் மகா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. ஏன்டா கம்பெனியை நான் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ சீதாவை பழி வாங்குறதுக்காக தான் இப்போ என் கம்பெனி வந்து நானே அழிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் கம்பெனி திவாலானாலும் பரவாயில்ல, உனக்கு 25% கிடைக்கணுமா? கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா உனக்கு எப்படி 25% வச்சு நீ என்ன பண்ணுவேன்? ஆமாம் இல்லை, வேலையும் இருக்காது வெட்டியும் இருக்காது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோங்கிற மாதிரி அர்ச்சனாவும் சுபாஷும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போனா என்ன, இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக அவனுக்கு முடிக்க வேண்டியதானே? அப்போனா உனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காது. என்ன மகா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னது என்ன நான்சி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பம் அப்போன்னு பார்த்து நான்சி வந்து மகாலட்சுமி புடவை வந்து கட்ட தெரியாமல் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் நான் தான் வந்து நான்சின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு மகாலட்சுமி புடவையெல்லாம் ஆசை இருக்குது, ஆனால் கட்ட தெரியாதுங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்குறாங்க. சீதா வந்துடுறாங்க. அந்த இடத்துல சீதா வரப்போ பார்க்குறாங்க, எனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியாது, நீ கட்டி விட்டா நல்லா இருக்குது, இது சிங்கத்தோட புடவை, அதெல்லாம் நீ கட்டவே கூடாது. அவங்க இந்த புடவையை கட்டிட்டு ஏய் சீதா இங்கே வாடி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கம்பீரமாக சூப்பராக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஏய் நீ சொல்ல எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து கட்டி ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட ஆசை வந்திருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ அவ்வளோ அளவுக்கு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுற, எனக்கு இந்த புடவையை கட்டி தான் பார்க்கணும், எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. கீழே சேதுராமன் வந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்க. அதை யாராலையும் செய்ய முடியாது. இந்த வீடு என்னோடது, 25% ஷேர் வந்து என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து நம்ம மகாலட்சுமி வந்து நான்சியாக மாதிரி அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. கீழே வந்தோன்னே இந்த வீடு போகிற போக்கே சரியில்லை. மகாலட்சுமி புடவை எடுத்து ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிட்டாங்க, இன்னொரு கட்டியே முடிச்சிருப்பாங்க. வேற யார், அர்ச்சனா தான் கட்டி விட்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சீதா வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து சொல்லும்போது ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. இது சரியில்லைப்பா, இதுமேட்டு இது மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவங்கள வீட்டை விட்டு துரத்துறது கூட எனக்கு தோணலை. அவங்க வேறு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருந்தா எனக்கு தோணுது. ராம் அவசரப்படாதரா, நிச்சயம் கட்டலாம் வாய்ப்பு இல்லை, அர்ச்சனா அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி தான் சுபாஷும் அந்த இடத்துல பேசுகிறாங்க. அர்ச்சனா மட்டும் அது மாதிரி புடவையை மட்டும் கட்டி விட்டுருந்தான்னு வச்சுக்கேன், இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் எல்லாத்தையும் சொத்த பிடிக்கணுங்கிற மாதிரி
அந்த இடத்துல பேசணும்னு ஐயோ இவர் 20% பிடிங்கிட்டாருனா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான்சியும் தரலன்னு சொல்லிட்டாருனா நடுத்தருவில் தானே நிற்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சுபாஷ் அந்த இடத்துல. மகாலட்சுமி வந்து அதே புடவை வந்து கட்டிட்டு கம்பீரமாக வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே கீழே பார்த்தோன்னு வந்து என்ன நடக்குது இது? ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன்னெல்லாம் என்ன சொல்லி லிஸ்ட்டில் வந்து சேர்க்கறதுனே தெரில. நீ எதுக்குடி மகாலட்சுமி புடவை எடுத்த? அவள் தான் புடவை எடுத்தானா? உனக்கு வெக்கமே இல்லை. சீதாக்கு இருக்கிற அறிவுக்கும் பக்குவத்துக்கும் அவள் இது மாதிரிலாம் புடவையெல்லாம் கட்டி விட முடியும்னு சொல்லிட்டேன். ஆனால் அர்ச்சனா உனக்கு என்ன புத்தி இந்த பேதலிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படின்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன். ஏய் இப்போ என்ன கட்டினா என்ன தப்பு? நான் தங்கச்சி தானே. இத்தனை வருஷம் அந்த தங்கச்சிங்கிற பாசெல்லாம் எங்கே போச்சு? எங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கணும் அதுக்கு தானே இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னு மீரா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. கம்பெனியும் வந்து ரன் பண்ண விட மாட்டேங்கிற ஒரு பக்கம் மகாலட்சுமியோட சொத்துலேருந்து எல்லாம் ஒன்னொருத்தன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? சீதா வந்து உள்ளத்தெல்லாம் இருந்த சீதா வந்து நிறைவேறியாயிட்டா. மரியாதையாக வந்து இந்த வீட்டை விட்டு போனால் நான்சி பேரில் வந்து 25% வந்து இருக்குங்கிற மாதிரி எங்கள்கிட்டயே வந்து போய் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நீ பண்ணுற பித்தலாட்டம்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நின்று தடுமாற்றத்தோடு நிற்கிறாங்க நம்ம நான்சி. இன்னொரு வாட்டி இது மாதிரி ஒரு செயல் இந்த வீட்டில் யார் செஞ்சாலும் அசிங்கமாயிடும். நான் என்ன சொல்லி வார்த்தையை சொல்லி திட்டுவனே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வாய் வரைக்கும் வந்துருச்சுல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் கார்டன் ஸ்பேஸில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா வந்து நான்சிக்கிட்ட வந்து இது மாதிரி கீழே வந்து டெய்லரிங் யூனிட்லாம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னோன்னே விஷாலுக்கு வந்து ஃபோன் அடித்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு டெய்லரிங்கோட அந்த தையல் தைப்பாங்களே அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் விஷால் வந்து அவங்க யாரையுமே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை தான் வந்து துரை வந்து சேதுராமன்ட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து பசங்கிட்டு நிற்கிறாங்க. துரை எதுவுமே சொல்லாதடா, நீ என்ன சொல்ல போகிறேன் என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. நெகட்டிவாக தானே பேசுகிற, ஆனால் என்ன எதுன்னு தெரிஞ்சிடணுன்னே இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மீராலேருந்து எல்லாரும் யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. வெளியில் வந்து தைக்க மாட்டாங்களாம், கம்பெனியில் வந்து தான் தைப்பாங்களாம். அப்போனா யாரும் மிரட்டியிருக்காங்க. வேறு யார்? நான்சி தான். சித்தப்பா பெரியப்பா எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம வித்தியாசமான முயற்சி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்சி காலில் வந்து விழுந்துடலாமா? கம்பெனியை திறந்தாதான் இந்த ஆர்டர் தான் முடிக்க முடியும். இந்த ஆர்டர் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா எதுவுமே கிடைக்காதுல்ல. அப்படியெல்லாம் இல்லை, ஏற்கனவே 10 நாள் மீறிச்சு, இன்னொரு 20 நாள் தானே இருக்குது. ஏன் 20 நாள் இருக்குங்கிறீங்க? 40 நாள் இருக்குது. ஏன்னா 40 நாளா? நீங்கள் பகலில் வந்து 8 மணி நேரம் சொல்கிறீங்க, நைட்டு ஒரு 8 மணி நேரம், ஈவினிங்கில் ஒரு 8 மணி நேரம், 3 ஷிஃப்ட்டாக வந்து ஆளை போட்டேன்னா எத்தனை ஆச்சு? 20 × 3 என்னாச்சு? 60 நாள் நமக்கு டைம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த 60 நாளில் முடிக்க முடியுமா இல்லையா? டெய்லரே கிடைக்கலையா? இதில் 8 மணி நேரம் அவங்கள வச்சு வேலை வாங்குறதே பெரிய விஷயமா? இதில் எப்படி வந்து 3 ஷிஃப்ட் போட முடியும்? ஒரே ஆள் 3 ஷிஃப்ட் போட வேணாங்க, 3 வெவ்வேறு ஷிஃப்ட் வந்து ஆளுங்களை வந்து போட்டுகிட்டே இருப்போம். அப்படியே ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் வந்து பிரேக்கும் நிறையா இருந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நம்ம இந்த வாட்டி செய்ய போகிறோம். எப்படி சொல்கிற சீதா? இப்போ காலையில் 8 மணிக்கு வேலை பார்க்குறவங்க இனிமேட்டு அடுத்த நாள் 8 மணிக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு 36 மணி நேரம் வந்து பிரேக் வந்து கிடைக்கும். அது போதாதான் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சூப்பர் சீதா, ஐடியா மாசாக இருக்குது. ஆனால் யார் கிடைப்பா அந்த காலத்தில் டெய்லரிங்லாம் அப்படின்னு சொல்லும்போது நான்சி வந்து வராங்க. ஓ என்ன ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட பிளானிங்லாம் பண்ணுறீங்களா? நிச்சயம் சீதா, நீ வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு டெய்லர் கூட பிடிக்க முடியாது. இதில் 3 ஷிஃப்ட்டு 60 நாள் பிளானிங்லாம் சூப்பராக தான் இருக்குது மகாலட்சுமி மாதிரி. ஆனால் திட்டம் போடுறது மகாலட்சுமி போட்டால் ஜெயிச்சிருவா. நீ எல்லாம் ஜெயிப்பியாங்கிற மாதிரி நான்சி வந்து நக்கல் பண்ணுறாங்க.